ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேனோட 40வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 39 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் அந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், இறங்க வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்து அந்த எல்வன் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருப்பான். பட் ஹீரோ கொல்றேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்ஃபையும் அங்க வந்து பிளேயர்ஸையும் ஜாங்கோ கில்ட்ல இருந்து கொண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ இப்ப கொல்றதுக்காக அந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிற எல்லாருமே அந்த ஜாங்கோ கில்டு கொண்டுட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க இருக்கிறவங்க என்னால ஓடலாம் முடியாது. உண்மையிலே நீங்க யாரு அப்படிங்கிறப்ப ஒரே ஒருத்தர் இருந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க சொல்றது கேளுங்க, நாங்களும் பிளேயர்ஸ் தான் அப்படின்ட்டு முட்டாள்தனமா பாக்குறப்ப அங்க வந்த அந்த லிக்ஷாங் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையுமே இருந்துட்டு போட்டு தான் தள்ளுறான். யாரையுமே இங்க இருந்து உயிரோட போக விடாதீங்க, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே உயிரோட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்ஃபே பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க கொண்டுட்டு இருக்கிறப்ப திடீர்னு அவங்கள ஆரோ வந்துட்டு அட்டாக் பண்ணுது. ஒருத்தர் இருந்துட்டு எனிமி வந்து அட்டாக் பண்றாங்க அப்படின்னு சொல்றப்ப அவனோட மண்டையில ஆரோவை இறக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பேட்ரியாக் தாத்தா இருக்காருல, அவர் தான் வந்திருக்காரு. அவர் கொண்டு அங்க நடந்ததை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏத்துக்கவே முடியல. அதனால எப்படி இது மதரோட சில்ட்ரன்ஸ் எல்லாருமே இப்படி மோசமா கொல்லப்பட்டிருக்காங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது, என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கப்ப டெஸ்லா இருந்துட்டு நான் எல்லாத்தையுமே கமாண்ட் கொடுக்குறேன். நம்ம வில்லேஜ் சேர்ந்தவங்க யாராச்சும் உயிரோட நீங்க பாத்தீங்க அப்படின்னா உடனே வில்லேஜோட சென்டருக்கு கூட்டிட்டு போங்க, அங்க ஸ்ட்ராங்கான ஆலை இருக்காங்க, சோ அங்க வந்துட்டு சேஃபா இருக்கும். எனிமியை மட்டும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துலயே எல்லாத்தையுமே கொள்ளுங்க. இந்த மதர் ஃபாரஸ்டோட நேமுக்கு கீழே நம்மள கைண்டுக்கு இப்படி ஒரு நிலைமைய விளை வச்ச எல்லாத்தையுமே நம்ம பழி வாங்கணும் அப்படிங்கிறப்ப அங்க வரது ஹீரோன்னு நினைக்கிறேன். அவர் இருந்துட்டு ரிவெஞ்ச் அப்படிங்கிறது நல்லதான், பட் என் மைண்ட்ல ஒரு பிளான் இருக்கு அப்படிங்கிறப்ப டெஸ்லா இருந்துட்டு பிளானா அப்படின்னு கேட்கிறான். அதுக்கப்புறம் இப்ப அந்த ஜாங்கோ கில்ட்ல இருந்து 3 எஸ்ராங் கண்டர் நம்ம ஹீரோ போட்டுதல் வந்திருக்காங்க. அதுல அந்த ஜுயேஹுவா அப்படிங்கிற பொண்ணு இருந்துட்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு டீம் வந்துட்டு கனெக்ஷன் வந்துட்டு லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும். அங்க இருக்கிறவன் எனக்கு தெரிஞ்சு எல்ஸ் இருந்துட்டு திரும்பி ஃபைட் பேக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்கிறப்ப அந்த ஜுயேஹுவா இருந்துட்டு அது வந்துட்டு நம்ம நினைச்சத விட ஃபாஸ்டரா தான் இருக்கு. எல்லாருமே கேட்டுக்கோங்க, நம்மளோட அல்டிமேட் கோல் இருந்துட்டு கேங் ஜினியூக்க கொல்றதுதான். இந்த இடத்தை சுத்தி ஒரு பேரியர் போட்டு வச்சிருக்கோம், அது கம்யூனிகேஷனை பிளாக் பண்ணும். சோ கேங் ஜினியூக் யாரையும் ஹெல்ப்புக்கு கூப்பிட முடியாது. எனிமிஸை வந்துட்டு சரவுண்ட் பண்ணி இந்த சென்டர் ஆஃப் த வில்லேஜ் வரைக்கும் நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அப்படிங்கிறப்ப ரெண்டாவது செகண்ட் ரேங்க் ஹண்டர் வந்துட்டு இருக்கிற டீம் வந்துட்டு சி, அவனோட பேர் வந்துட்டு டென் சாவோ, அவர் வந்துட்டு சி டீம் ராஜர் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அந்த காதை அறுபட்ட லிக்ஷாங் இருந்துட்டு ஏ டீம் ராஜர் அப்படின்னு சொல்றான். சோ இந்த 3 எஸ் ரேங்கருமே சேர்த்து மொத்தம் 150 பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே ஃபாரஸ்ட்டை சுத்தி சரவுண்ட் பண்ணி நம்ம ஹீரோ இருக்கிற சென்டர் ஆஃப் த வில்லேஜ் கொண்டு போறாங்க. ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு பார்த்து நம்ம ஹீரோக்கு அட்டாக் பண்றப்ப மத்தவங்க வரதுக்கு டைம் வாங்கி கொடுக்க முடியும். சோ எவ்வளவு டார்கெட் வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் சரி, இந்த டாக்டிக்ஸை போட்டா அந்த ஸ்ட்ராங்கான ஆப்போனண்ட்டை கூட கொன்னரலாம், அது எஸ் ரேங்க் ஹண்டர்ஸாவே இருந்தாலும் சரி அப்படின்ட்டு இவங்க பிளான் போட்டிருக்காங்க. அப்ப அந்த ஜுயேவா இருந்துட்டு இந்த உலகத்துல இருந்து நீ அமைதியா காணாம போக போற கேங் ஜின்யூக் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறப்பதான் டக்குனு ஹீரோ வந்துட்டு அவளோட முகத்திலே இருந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அவ எப்படியோ ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு நிக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் யாரு இதை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டே இருந்தேன், பட் அது நீங்க தானே, நீங்க தானே அந்த ஜாங்கோ கில்ட சேர்ந்தவங்க, அந்த டிவி ஸ்டேஷனுக்கு முன்னாடி கூட இருந்தீங்களே, என்ன டிஸ்டர்ப் பண்றதுக்காக பைசா பே பண்றதுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப இவ இருந்துட்டு என்னால நம்பவே முடியல, எனக்கு ஜாக் பாட் அடிச்சிருக்கு, இவனை நானே தனியானா கொல்ல போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு பி டீம் நாங்க வந்துட்டு கேங் ஜின்யூக்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிறப்ப அந்த டென்சாவோ இருந்துட்டு ஓகே நம்ம எல்லாருமே பி டீம் இருக்கிற இடத்துக்கு போறோம், எல்லாரும் சீக்கிரம் மூவ் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு ஆரோ வருது, இவனும் அதை ஃபைன் பண்ணி அந்த ஆரோ வந்துட்டு வெட்டி போட்டாராம். பார்த்தா டெஸ்லா வந்திருக்கான். எங்க போறதா நினைச்சிட்டு இருக்கீங்க அவுட் சைடர், உங்களோட எனிமி இந்த இடத்துல நாங்க தான் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ இருந்துட்டு அவனோட கிரேவா ஸ்வாட்ஸ் அதுக்கப்புறம் டீமன் கிங்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அங்க இருக்கிற அந்த ஜாங்கோ கில்ட சேர்ந்தவங்க எல்லாத்தையுமே வெட்டி போட்டுட்டு இருக்கான். அப்ப இந்த ஜுயேஹுவா இருந்துட்டு ரொம்ப க்ளோஸா அவனுக்கு போகாதீங்க, எல்லாருமே ஸ்ப்ரெட் அவுட் ஆகுங்க அப்படிங்கிறப்ப அவங்களும் ஓடுறாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷனை வச்சு அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிறான். ஜுயேஹுவா இருந்துட்டு நாங்க ஸ்கிரீன்ல பார்த்ததை விட ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கான், இப்படியே போனா மத்த டீம் இங்க வரதுக்குள்ள நாங்க செத்து போயிருவோம் போல, எப்படியாச்சும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு கேங் ஜினியூக் எதுக்காக இங்க வந்திருக்குன்னு தெரியல, பட் ஏதோ ஒண்ணு நீ அடையாதுக்காக தானே வந்திருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட வந்து சண்டை போடு அப்படிங்கிறப்ப அந்த ஜுயேஹுவா இருந்துட்டு நாங்க எங்க வழியில வர எல்லாத்தையுமே அழிச்சுக்கிட்டு தான் முன்னேறிட்டு இருக்கோம், நீ இப்ப இங்க இருக்கிற பையனோட மத்த டீம் எல்லாமே வில்லேஜுக்கு வந்துட்டு பக்கத்துல போயிட்டு இருப்பாங்க, வில்லேஜே அவங்க அழிச்சதுக்கு அப்புறம் அந்த வில்லேஜ்ல இருந்து நீ என்ன ஆசைப்பட்டியோ அதுவும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு அவனுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அந்த வில்லேஜ்ல இருந்து கண்டிப்பா அந்த வில்லேஜுக்கு போயிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்ப்பான். சோ இப்படிதான் மத்தவங்க வந்துட்டு எங்களை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் டைம் வாங்கலாம் பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அவர் இருந்துட்டு உனக்கு அந்த வில்லேஜ் வந்துட்டு அழிஞ்சு போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு சேச்சா அப்படிலாம் கிடையாது, வில்லேஜுக்கு எதுவும் ஆகக்கூடாது, பட் நீ என்ன பண்ண ட்ரை பண்ற அப்படின்னு நல்லா
நல்லா புரியுது. பட் அது வந்துட்டு நடக்காதா? அதுதான் எனக்கு சிரிப்பு வருது அப்படிங்கிறான். ஏன்னா, அந்த லிக்ஷாங் அப்படிங்கிறவன் தான் அந்த வில்லேஜ அழிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான். ஆனா அங்க அவன் போயிட்டு வாய்ப்பே இல்ல. எதுக்காக இவ இங்க இருக்கா? அப்படிங்கிறப்ப அங்க ஆலிஸ் இருக்கா. அவ இருந்துட்டு எனக்கு இந்த எல்ஸுக்கு என்ன நடந்தாலும் அத பத்தி எனக்கு கவல இல்ல. பட் என்னோட கான்ட்ராக்டரோட வொர்க்க வந்துட்டு நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த ஒரு காரணமே உங்க எல்லாரையுமே கொல்றதுக்கு எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் ஸ்பியர்ஸ ஆக்டிவேட் பண்றப்ப அந்த லிக்ஷாங்கே இருந்துட்டு நம்மளால இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறப்ப ஆலிஸ் இருந்துட்டு வேனிஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிளட் ஸ்பியரை வச்சு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒரே அட்டாக்ல போட்டு தெளிறா. சோ அந்த லிக்ஷாங்க இந்த ஜுயோவா இருந்துட்டு கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணா அப்படி ஒருத்தனே இல்ல இப்ப அப்படிங்கிற மாதிரி சிஸ்டம்ல வந்துருது. இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த லிக்ஷாங் இருந்துட்டு சாகறதுக்கு முன்னாடி இந்த சென்டர் ஆஃப் த வில்லேஜ்க்கு சப்போர்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறந்து போறப்ப ஆலிஸ் இருந்துட்டு ஹவ் போரிங் இது ஒன்னும் என்டர்டைனிங்கா கூட இல்ல அப்படின்ட்டு இறங்கிட்டு அந்த எல்ஃப் இருந்துட்டு இவளையே கொஞ்சம் பயமா தான் பாத்துருக்காங்க. அப்ப அவங்கள பார்த்து ஆலிஸ் இருந்துட்டு எல்ஸ் இருந்துட்டு ஆல்கஹால மேக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கப்புறம் தான் அவன் செத்ததுக்கு அப்புறம் அப்படி ஒரு ஆளே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜுயோவாக்கு மெசேஜ் வந்திருக்கிறப்ப அவர் இருந்துட்டு எங்க 3 பேத்திலுமே இருக்கிற ரொம்ப ஸ்ட்ராங்கானவனே இறந்து போயிட்டானா. உண்மையுமே இவன் அந்த இடத்துல என்னதான் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டு எவரிஒன் பிளட் டீமன் சர்க்கிள் வந்துட்டு கேஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறப்ப நம்ம ஹீரோவை அங்க இருக்கிற ஜாங்கோ கில்டா சேர்ந்த ஆளுங்க எல்லாருமே சுத்தி வளைச்சாராங்க. அப்பதான் இவ இருந்துட்டு சைக்கோசிஸ் பாய்சன் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. இது மூலியமா இப்ப யாரு அவ மேல அதை யூஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு பயம்னு ஒண்ணு வரும்ல, அதை வந்துட்டு இந்த ஸ்கில் வந்துட்டு குறைச்சிரும். சோ அங்க இருக்கிற எல்லாருமே பயமே இல்லாம நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஓங்கி ஓங்கி மிதிக்க ஆரம்பிச்சாராம். அப்புறம் பின்னாடி இருந்து ஒருத்தர் அட்டாக் பண்ண வரப்ப அவனையுமே திரும்பி கழுத்தை வெட்டிட்டு முன்னாலுமே உங்களுக்குலாம் மைண்ட்ல கொஞ்சம் கூட மூளை இல்லதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அவனோட கிளேசியர் ஃபார்மேஷன் இன்னொரு சைடு அவனோட ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையுமே ஒத்த ஆளா தாக்கு பிடிச்சிட்டு இருக்கான். அதை பார்த்த இந்த ஜுயோவா இருந்துட்டு டென்சாவோ எங்க இருக்க இப்பவே நீங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கணும் அப்படிங்கிறப்ப அதுக்காக தான் அந்த இடத்துல டென்சாவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் டெஸ்லா இருந்துட்டு அவனோட பெர்ஃபெக்ட் மார்க்மேன்ஷிப்பை இருந்துட்டு யூஸ் பண்ணி அந்த டென்சாவோ அட்டாக் பண்றப்ப அவன் இருந்துட்டு ஸ்வாட வச்சு அது எல்லாத்தையுமே தடுத்தாரான். அதுக்கப்புறம் நம்ம சில்வியா இருக்கால அவ இருந்துட்டு ஃபாரஸ்ட் ரெஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு ஆக்டிவேட் பண்றா. அது மூலியமா மரத்தோட வேர்களை வச்சு அந்த டென்சாவை வந்துட்டு பிடிச்சு வச்சாரானுங்க. அப்ப டெஸ்லா இருந்துட்டு நான் உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன், இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி நீ பண்ண பாவம் எல்லாத்துக்குமே நீ பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரோஸை வச்சு அட்டாக் பண்றப்ப அந்த டென்சாவோ இருந்துட்டு செல்ஃப் டிஃபென்ஸ் கீ அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றான். இது மூலியமா அவனோட டிஃபென்ஸ் வந்துட்டு 50 மடங்கு அதிகமாகும். சோ அட்டாக் வந்துட்டு பெருசா அவன் மேல பாதிப்பு ஏற்படாது. அதே மாதிரி அந்த அம்புகளும் உடஞ்சு போயிருது. அப்பதான் ஜுயோவா இருந்துட்டு டென்சாவோ சீக்கிரம் வா, கேங் ஜினியூக் இங்க தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புறா சிஸ்டம்ல. அப்ப அந்த டென்சாவோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு உங்களோட பிளான் வந்துட்டு இங்க டைம் வாங்கி கொடுக்கறது தானே, பட் அது வந்துட்டு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மரத்தோட பிடியில இருந்து அவன் வந்துட்டு வெளியவே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவனோட ஆம்புடன்ஸ் ஸ்வாட் கீ அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டு அவனோட ஸ்வாட்ல கீ எனர்ஜியை வந்துட்டு கோட் பண்ணிட்டு நம்ம சில்வியாவை அட்டாக் பண்ண போயிட்டு அந்த இடத்துல அவன் பண்றது வந்துட்டு ஒரு பெரிய அட்டாக் மாதிரி இருக்குது. ஆனா முடிஞ்சு பாக்குறப்ப டெஸ்லான் இருந்துட்டு சில்வியாவை காப்பாத்திட்டான். ரொம்ப நன்றி டெஸ்லான் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா சண்டை போடு சில்வியா அப்படின்னு டெஸ்லான் சொல்றப்ப அந்த இடத்துல அவன் ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி நின்னுட்டு இருக்கான். டெஸ்லான் வந்துட்டு இவன் வந்துட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்கானவன் தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அங்க ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு இப்ப மிச்சம் யாருமே கிடையாது, அதனால நீ தான் வெளியே வந்து என் கூட சண்டை போடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறப்ப அந்த ஜுயோவாவும் அவங்க வந்து ஜாயின் பண்ணக்குள்ள எல்லாருமே செத்துட்டாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு நீ சொல்றது கரெக்ட் தான், இதுக்கப்புறம் ஒளிஞ்சு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அவரோட ஸ்டேட்டஸ் என்னவோ பாக்குறான். லெவல் 28ல இருக்கா, ஸ்ட்ரென்த் 16, எஜிலிட்டி 26, ஸ்டெமினா 25, மேஜிக் 33 அப்படின்னு இருக்கு. 51,000 காயின் வச்சிருக்கா. கிளாஸ் வந்துட்டு பாய்சன் மேன்சர், அதாவது பாய்சனை கண்ட்ரோல் பண்றவ. எக்ஸ்பீரியன்ஸ்னு போட்டு 57 இருக்கு. அது என்ன எனர்ஜின்னு எனக்கு கரெக்டா தெரியல. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ்னா வேற தானே. இதை வந்துட்டு ஹீரோ காப்பி பண்ணணும் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பாய்சனை யூஸ் பண்றவ, அதுவும் ஸ்ட்ராங் ஆனது. அவளோட பாய்சனை ஹீரோ வந்துட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை தோக்கடிச்சான் அப்படின்னா ஹீரோவால அவளோட ஸ்கில்ல காப்பி பண்ண முடியும். ஹீரோ வந்துட்டு அவளோட பாய்சனை என் உடம்புல வாங்கிட்டு தோக்கடிக்கணுமா, அது கொஞ்சம் ட்ரிக்கியாச்சே. எப்ப பார்த்தாலும் இந்த பாய்சன் ரிலேட்டட் ஸ்கில்ல காப்பி பண்ணணும்னு வந்தாலே இந்த மாதிரி தான் மோசமா கண்டிஷன் இருக்கும் அப்படின்னு நினைக்க அந்த ஜியோவா இருந்துட்டு நீ வந்துட்டு ஸ்ட்ராங் அப்படின்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட பாய்சனை வந்துட்டு நீ உடம்புக்குள்ள எடுத்துக்கிட்ட அப்படின்னா அதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 1000 பாய்சன்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு யூஸ் பண்றா. அது மூலியமா அங்க இருக்கிற ஹீரோ அட்டாக் பண்றப்ப விலகிறப்ப மரத்துல பட்டுருது. பட் அந்த மரமே அந்த பாய்சனால அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே அழுகி போன மாதிரி ஆகிருது. ஹீரோ வந்துட்டு அதுல இருந்தாலும் தப்பிச்சுக்கிட்டே யோசிக்கிறான், இது வந்துட்டு மேல பட்டா ரொம்ப வலிக்குமே, பட் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பாய்சன் ஸ்கில்லாச்சு வேணும் அப்படிங்கிறப்ப இவ பக்கத்துல வரவும் ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளோட வயித்துல எத்த போறப்ப அவ இருந்துட்டு அவன் யூஸ் பண்ணாலையா செல்ஃப் டிஃபென்ஸ் கீ அதையே யூஸ் பண்றா. இது மூலியமா
இவளோட 50% டிஃபென்ஸ் வந்து அதிகமாயிரும். அவளும் இந்த ஸ்கில்ல வச்சு மோஸ்ட் ஆஃப் த பிசிக்கல் அட்டாக்க என்னால தாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா ஹீரோ அடிச்ச அடியில அவளுக்கு வந்துட்டு கதி கலங்கி போயிருது. வாய்ப்பே இல்ல, ஸ்கில்ல யூஸ் பண்ணி எனக்கு இவ்ளோ டேமேஜ் ஆகுதா அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு நான் வந்துட்டு யோசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அதனால கொஞ்சம் அமைதியா அப்படியே படுத்துரு அப்படிங்கிறான். இருந்தாலும் டென்சாவோ வர வரைக்கும் நான் எப்படியாச்சும் இவனை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தே ஆகணும், அதுக்காக அவனை டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ இருந்துட்டு திரும்பி நான் சொல்றத நீ கேட்கவே மாட்டேன்னு அடம்பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வரான். அதுல அவ தப்பிச்சறா. ஆனா அப்பதான் ஹீரோ அவனோட கையை பார்க்கும் பொழுது அவளோட ஒரு பாய்சன் நீடுல வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையில இருந்துட்டு அவ குத்திட்டு போயிட்டா. கேங் ஜின்யூக், உண்மையுமே நான் கேர்லெஸ்ஸா வந்துட்டு உங்ககிட்ட இருந்து டேமேஜ வாங்குவேன் அப்படின்ட்டு அவ்வளோ என்ன முட்டாள் அப்படின்னு நினைச்சிட்டியா என்ன, நான் வந்துட்டு உன்னை புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றப்ப ஹீரோ மேல வந்துட்டு அவ அந்த 1000 பாய்சன் சொல்லுவாங்கல்ல அதை தான் யூஸ் பண்ணியிருக்கா. இதனால நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள எப்படி ரத்தம் ஓடுமோ அதே மாதிரி மானா தான் ஓடும்னு சொல்லுவாங்க. அந்த மானா போற பேத் எல்லாமே டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சிஸ்டம்ல வருது. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.